பல்ல புடுங்கினா ஹார்ட் அட்டாக் வரும்னு ரூமராக தான் நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போது நிஜமாவே ஒருத்தருக்கு பல்ல புடுங்கி கொஞ்ச நாள்லேயே ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்தும் போயிருக்காரு. சைனாவில் இருக்க ஒருத்தருக்கு 23 பற்களை ஒரே நாளில் ரிமூவ் பண்ணிவிட்டு 12 பற்களை இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 13 நாள்லேயே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவர் இறந்தும் போயிருக்காரு. இதை சாதாரண டாக்டர் எல்லாமே பண்ணலை. ரொம்ப 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டாக்டர் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பல்ல இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 15,000 யுவான், அதாவது கிட்டத்தட்ட 17,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த இம்ப்ளான்ட்டை பண்ணியிருக்காங்க. இந்த இம்ப்ளான்ட் பண்ணி முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு அவருக்கு அந்த வலி இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கரெக்டாக 13 நாளில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்திருக்காரு. அவரோட வயசோ அவருக்கு முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்ததா என்ன, இந்த பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே நமக்கு கிடைக்கல. ஆனாலுமே இந்த பல்ல புடுங்கினா ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்கிறது உண்மைதானா? ஒரே நாளில் எப்படி இப்படி 23 பல்ல பிடுங்கினாங்க? ஏன்னா நம்மலாம் ஒரு சொத்தப்பல் அடைக்க போனாலுமே இல்லை மொத்தமாக அடைக்க முடியாது, இன்னைக்கு ஒரு 2 பல்லு, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு 2 பல்லுன்னு தான் அடைக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே நாளில் இத்தனை பல்ல ரிமூவ் பண்ண முடியுமா? அப்படி பண்ணால் ஏதாவது காம்ப்ளிகேஷன் வருமானு நமக்குள்ள நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுற மாதிரி டாக்டர் ராகவி அவர்கள் நமக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோ பைட்டை இப்போ நம்ம கேட்கலாம். வணக்கம், நான் பல் மருத்துவர் டாக்டர் ராகவி. சமீபத்தில் ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. சைனாவில் ஒரு நோயாளி ஒரே நேரத்தில் 23 பற்களை எடுத்து மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக படித்து நிறைய பேர் ஷாக்கானதாக நான் கேள்விப்பட்டேன். அந்த நியூஸில் பார்த்ததுலேருந்து நிறைய பேருக்குமே ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஒரே நேரத்தில் பல் மருத்துவ சிகிச்சை, பல் ஒரு சர்ஜரியோ பல் நிறையா எடுக்கிறதுனாலையோ ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ், ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன் வருமானங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அந்த நியூஸுக்கான எக்ஸாக்ட் ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியாது. பட் பொதுவாக ஒரு பேஷண்ட்டோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டமிக் கண்டிஷன்ஸ், டயபெட்டிக்ஸாக இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட், ரீனல் சிறுநீரக வியாதி இருக்கிற பேஷண்ட்டாக இருக்கலாம், கல்லீரல் பிரச்சனை உள்ள பேஷண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த நோயாளியோட உடல் நிலையை பொறுத்து நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு பற்களை எடுக்கலாம்ங்கிறத நம்ம முடிவு பண்ணுறோமா. அந்த பல் எடுப்பதற்கான சிகிச்சைக்கு அவங்க ஃபிட்டு இருக்கிற பட்சத்தில் அதிகப்படியாக நம்ம ஒரு 8லேருந்து 10 பற்கள் வரைக்குமே ஒரே நேரத்தில் நம்மளால் நீக்க முடியும். பொதுவாக இத்தனை பல் எடுக்கணும்னு ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸ் கிடையாது. ஸோ ஒரு நோயாளியின் உடல்நிலையை பொறுத்து நம்ம பற்கள் எடுப்பதற்கான எண்ணிக்கையை கூட்டி குறைச்சிக்கலாம். ஸோ மிகவும் ஒரு பதட்டத்தில் ஆன்ஷியஸாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு நாளைக்கு 1 பற்கள் 2 பற்கள் எடுக்கலாம். இல்லை ரொம்பவுமே ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு நார்மல் இண்டிவிஜுவலுக்கு ஒரு 8-10 பற்கள் கூட நம்மளால் எடுக்க முடியும். அண்டர் ப்ராப்பர் ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் ஒரு ஸ்கில்டான ஒரு சிச்சுவேஷனில் நம்ம ஒரு 10 பற்கள் வரைக்குமே எடுத்துக்கலாம். சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா முழுவாயை மாற்றி அமைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவோம். அதாவது ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம். அவங்க வாயில் இருக்க மல்டிபிள் ப்ராப்ளமேட்டிக் டீத் எல்லாத்தையுமே ஒரே சமயத்தில் எடுத்துகிட்டு இம்மிடியட்டாகவே அதில் இம்ப்ளான்ட்ஸ் மாதிரி ப்ளேஸ் பண்ணுவோம். செயற்கையாக வேர் பொருத்தி மேல் தடையில் 4, கீழ் தடையில் 4 பற்கள், 4 இம்ப்ளான்ட்ஸ் மாதிரி பொருத்தி ஒரே சமயத்தில் எடுத்த கையோடையே பண்ணுற மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அது ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறப்போ பண்ணுவோம். அந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறப்போவுமே பேஷண்ட்டோட ஃபிட்னஸ் பொறுத்து தான். ரொம்பவுமே அதற்கு அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ஓகேவாக இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜென்ரல் அனஸ்தீஷியாவில் பொது மயக்க மருந்து கொடுத்து நம்ம மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் சொல்லுவோம். ஸோ அவங்க ப்ராஸ்டோடான்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அதில் இம்ப்ளான்டாலஜிஸ்ட் இவங்களோட ஸ்பெஷலைசேஷன் கீழே நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நோயாளி ஒரு பல் மருத்துவர்கிட்ட வர்றப்போ எந்த மாதிரி விஷயங்களை தெரிவிக்கிறது சில விஷயங்கள் இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை, அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை பல் மருத்துவர்கிட்ட தெளிவாக சொல்கிறது கிடையாது. அந்த பழக்கத்தை நம்ம உருவாக்கிக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி இருக்கிற பேஷண்ட்டுக்கு, இல்லை உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறப்போ, இதெல்லாம் சில கண்டிஷனில் நம்ம பல் எடுப்பதில் சிரமம் கொண்டு வரும். ஒரு பல் எடுத்த இடம் ஆறுறதுனாலும் சரி, அதிகப்படியான இரத்தப்போக்கு ஏற்படுவதற்கான வழி, இது மாதிரியானது அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை ப்ராப்பராக தெரியாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ சில பிரச்சனைகள் வரலாம். அது மிகவும் ஒரு
ஆபத்து விளைவிக்கக்கூடிய மாரடைப்பு வரைக்குமே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்டோ, கார்டியாக் பேஷண்ட்ஸ் அவங்க எடுத்துருக்கக்கூடிய மருந்துகள் அதை பற்றியான தகவலை தெரிவிக்காமல் இருந்தாலோ, அவங்களுக்கு இருக்குங்கிறத தெரிவிக்காமல் இருந்தாலோ, அவங்களுக்கு நம்ம வந்து பல் எடுக்கிறப்போ சில கான்சிக்வன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மிகவும் ரொம்ப அன்காமனாக இருந்தால் கூட மாரடைப்பு வரைக்கும் போகிறதுக்குமே வாய்ப்புகள் உண்டு. ஸோ பல் மருத்துவர்கிட்ட நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ ஹிஸ்ட்ரி, மருந்துகள், அப்புறம் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். அதுபடி நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுறப்போ ரொம்ப சேஃபாகவே இருதய நோயாளிகளுக்கு கூட பல் மருத்துவ சிகிச்சை பண்ண முடியும். இந்த நியூஸ் ரிலேட்டடாக நம்மளுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே டாக்டர் ராகவி அவர்கள் ரொம்பவே தெளிவாக கிளியர் பண்ணாங்க. இதை தாண்டி டென்டல் ரிலேட்டடாக நமக்கு இருக்க நிறைய சந்தேகங்கள், அப்புறம் மித்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணுற மாதிரி டாக்டர் அஜித் ஜிவி அவர்கள் நமக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவோட லிங்க்கை இங்கே அட்டாச் பண்ணுறோம். இங்கே மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கனாவும் நீங்கள் அந்த இன்டர்வியூவை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவேர்னஸையும் கிரியேட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் ரிலேட்டடான டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஹெல்த் ஸ்டுடியோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.